இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், பிரச்சனை பண்ணாம இவருக்கே கம்பெனியை கொடுத்துருங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா உங்களுக்கு தான் தேவையில்லாத டார்ச்சர். சரி, அவனுக்கே கொடுத்துருங்க. சார், நீங்க ஏழை எடுத்ததுக்கான தொகைக்கு செக்கை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார். சார் கொடுங்க சார். தேங்க்யூ. இது வாங்கிக்கோங்க. மேடம், வாங்கிக்கோங்க மேடம். இந்தாங்க மேடம், டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க மேடம். ஏழை இதோட முடிஞ்சது. ஓகே, நாங்க வரோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் மேடம். வரேன் சார். வரேன் மேடம். தேங்க்யூ சார். மாப்பிள, ரோகிணி, சுவாதி, ரேவதி, வாங்க. என்னப்பா? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? மாப்பிள, நம்ம செங்கல் சூழல் நம்ம கையை விட்டு போகல, நம்ம கிட்டே தான் இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அம்மாவும் சித்தியும் அதை சேல்ஸ் பண்ண தானே போனாங்க. ஆமாம்மா, அவங்க திட்டத்தை எல்லாம் நம்ம சின்ன மாப்பிள தவிடுபடி ஆக்கிட்டாரு. சூப்பர். அப்படியா? ஆமா, அவர் தான் செங்கல் சூழலை ஏலத்தில் எடுத்திருக்காரு. இனிமே அது நம்ம கையை விட்டு போகாது. ராசியான செங்கல் சோல நம்ம கையை விட்டு போலங்கிறது சந்தோஷமான விஷயம் தான்ப்பா. அதையும் கார்த்தி தான் செஞ்சிருக்காருங்கிறதையும் இப்பவும் அது அவர் கையில தான் இருக்க போறதுங்கிறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரேவதி, கேமை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, யார் பினிஷ் பண்றாங்கன்றதா முக்கியம். அத்தையும் சின்னத்தையும் பிளான் மட்டும் தான் போடுவாங்க, ஆனா முடிச்சு வைக்கிறது என் சகல மட்டும்தான். அப்பா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு வெளியில கிளம்பிட்ட? கார்த்திய பாக்கணும் போல இருக்குப்பா. நான் பார்க்க வரேன்னு சொன்னேன், அவரும் வான்னு சொல்லிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க பார், நீ மாப்பிளைய பார்க்க போறது ஒன்றும் தப்பு கிடையாதுமா. ஆனா உங்க அம்மா எங்க கிட்ட வந்து நீ எங்கன்னு கேட்டா நாங்க என்னம்மா பதில் சொல்றது? மாப்பிளைய தான் நீ பார்க்க போயிருக்கேன்னு சொன்னா அவ பத்திரகாளியா மாறிடுவாளேம்மா. ரேவதி, உன் வீட்டுக்கார் இப்பதான் செங்கல் சொல்லியே ஏலத்துல எடுத்திருக்காரு. அதுலயே அம்மா ரொம்ப கடுப்பா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ போகாம இருக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்ல ரேவதி, அவங்க கேட்கும்போது நீ வீட்டுல இல்லைன்னு வையேன், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ரேவதி, சின்னத்தையும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதை எப்படியாச்சும் பெருசு பண்ணி தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. புதுசா எந்த பிரச்சனையும் வர வேணாமே. என்ன சொல்ற ரோகிணி? இல்ல மாமா, ஏன் புருஷனை நான் பார்க்க போறேன், அதுக்கு எதுக்கு நான் அம்மாக்கு பயப்படணும்? இப்படி நம்ம பயந்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க சர்வ அதிகாரி மாதிரி நம்மள ஆட்டி படைக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் போய் அவரை பார்த்துட்டு தான் வரப்போறேன். அப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி இருக்க? இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, கண்டிப்பா இந்த நிலைமை மாறும். நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்ற நாள் கண்டிப்பா வரும்.
நிஜமா தான் சொல்றியா? ஏன் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காத போலாம் என் கூடவே இருந்த. இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ இப்போ பிரிஞ்சிருக்கோம். ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது இல்லாம போகும்போதுதான் அந்த வழி என்னன்னு புரியும். உண்மைதான். நீ என்னோட மனசுல இருந்துட்டே இருக்க. இப்போ நீ என் பக்கத்திலே இருப்ப. எனக்கு ஏக்கமா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க ரேவதி, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அப்படியா? நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தாங்கி தாக்கணும். அத்தையோட அம்மா இறந்ததுக்கு காரணம் தாத்தா பாட்டி இல்லை நிரூபிச்சிட்டாலே போதும். அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற கோபம் போயிடும். அதுக்கப்புறம் அத்தை என்ன வெறுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் ரேவதி. அம்மா ஒருத்தர் மனசு மாறினா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும். தள்ளி போயிட்டு இருக்க கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள் அருளால எல்லாம் சீக்கிரமே நடக்கணும். அந்த கடவுள் இருக்காரு, அவர் கண்டிப்பா அதை நடத்தி கொடுப்பாரு. நீ கவலைப்படாத, கொஞ்சம் வர. இது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு. என்னது? இது அந்த செங்கசூழியோட டாக்குமெண்ட். இது என்னைக்கும் அத்தைக்கு சொந்தமானதா இருக்கணும். இது உங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை ஏலத்தில் எடுத்தேன். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்காம நான் ஏதோ சதி பண்ணி இதை வாங்கிட்டதா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்க விற்கணும்னு எடுத்த முடிவு கண்டிப்பா அவங்க சந்தோஷமா எடுத்திருக்க மாட்டாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. என்னால அவங்க அந்த கம்பெனியை இழந்துடக்கூடாது. அது எப்பவுமே அவங்க கிட்ட தான் இருக்கணும். இந்த உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. அவங்க மனசு நோக கூடாதுன்னு நீ இதெல்லாம் யோசிச்சு செய்யறல்ல. ஆனா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம ஒரே அடியா வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளையும் பிரிச்சு வச்சு வேதனைப்படுத்துறாங்க. உன்னை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியல. சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. நிம்மதியாரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.